அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்குறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் ஒரே தவணையாக ரூபாய் 5000 வழங்கி இல்லத்தரசிகளை வியப்பில் ஆழ்த்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்ததாக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான ஒன்றான நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை எடுத்துள்ளார். ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்ட உற்சாகத்தில் இருக்கும் பொதுமக்கள் மத்தியில் வங்கிகளில் அடமான வைத்துள்ள நகைகள் எப்போது வீடு திரும்பும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே உள்ளது. மக்களின் இந்த நீண்டகால எதிர்பார்ப்பை ஈடுகட்டும் வகையில் தமிழக அரசு மிக வேகமாக பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகைக்கடன்கள் தகுதியான பயனாளிகளின் பட்டியல் மற்றும் அதற்கான நிதி தேவை குறித்த விரிவான தரவுகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோடைகால சிறப்பு நிதி மூலம் பெண்களின் ஆதரவை திரட்டியுள்ள திமுக அரசு நகைக்கடன் தள்ளுபடி மூலம் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாக்குகளை முழுமையாக தக்க வைக்க வழிவகுத்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார சிக்கல்களால் தவித்து வரும் சாமானிய மக்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடி தங்களுக்கு பெரும் நிம்மதியை தரும் என நம்புகின்றனர். ஏற்கனவே வழங்கப்பட்ட ரூபாய் 5000 உரிமை தொகை அரசு மீதான நம்பகத்தன்மையை அதிகரித்துள்ள சூழலில் விரைவில் வெளியாக வாய்ப்புள்ள இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து வங்கி நகைக்கடன் தள்ளுபடி தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி சிக்கி உள்ளனர். தற்போது உள்ள நகைகளை அடமானம் வைத்து வந்தாலும் ஏற்கனவே அடமானத்தில் இருக்கும் நகைகளை திருப்ப முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். கடந்த முறை நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட போது சில நிபந்தனைகளால் சிலருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கவில்லை. இந்த முறை இந்த நிபந்தனைகள் இல்லாமல் அனைவருக்கும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் கூட்டுறவு வங்கிகள் மட்டும் இல்லாமல் அனைத்து வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த கோரிக்கையை அரசு பரிசீலித்து வருவதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.